அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் எந்தெந்த வேலையை யார் யார் செய்ய வேண்டுமோ அந்தந்த வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும். நான் ஸ்கூல் டீச்சர் வேலையை தான் செய்யணும், திறம்பட செய்யணும். ஒரு உதாரணம், இப்போ நான் ஸ்கூல் டீச்சராக இருந்து நான் 10 தொழிலை செய்வேன்னா ஒரு தொழிலையுமே சிறப்பாக போக முடியாது. ஒரே கிணறு 80 அடியில் வெட்டுனா தண்ணி வந்துடும். இல்லை 8 கிணறு 10 அடியில் வெட்டுனா அடி ஒன்று தானே, தண்ணி வராது. எனவே எந்த தொழிலை யார் யார் செய்யணும்னு சொல்லி அந்தந்த தொழிலுக்கேற்ற நம்ம பயிற்சிகள் நம்ம உள்ளத்தில் இருக்கும். அதுக்கேற்ற நம்ம செயல்பட்டாலே போதும், நம்ம வெற்றி பெறலாம். ஒரு பெரிய கிராமம், ஒரு மலை கிராமம்னு வச்சுக்காங்களேன். மலை கிராமம், மலை மேலே இருக்கிறது மலை கிராமம், மலைக்கு கீழே மலை அடி கிராமம்னு இருக்கும். இப்போ இந்த மலை கிராமத்தில் வெறும் 150 வீடு தான். ஆனால் அது பெரிய கிராமம் தான். 150 வீடு ஒரு கிராமத்தில் இருந்தாலே அது பெரிய கிராமம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மலை அடி கிராமத்தில் ஒரு 300 வீடு 400 வீடு இருக்கும். இப்போ இந்த மலை கிராமத்தில் மாசானம்னு ஒருத்தன் ஒரு கடை வச்சுருக்கான். இந்த மலை கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் கடைன்னா அது மளிகை கடைன்னு சொல்ல முடியாது, பெட்டி கடைன்னு சொல்ல முடியாது, ஜவுளி கடைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஜாமானுமே இருக்கும் அந்த கடையில். ஒரு ஆத்திரத்துக்கு ஒரு துண்டு எடுத்துக்கிடலாம், ஒரு வேஷ்டி எடுத்துக்கிடலாம், ஒரு சேலை எடுத்துக்கிடலாம், பவுடர் வாங்கிக்கிடலாம், சீப் வாங்கிக்கிடலாம், சோப்பு வாங்கிக்கிடலாம், கண்ணாடி வாங்கிக்கிடலாம், சின்ன குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிக்கிடலாம், காய்கறியும் வாங்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இதான் கிராமத்து கடை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த காலத்திலே கிராமத்து கடைக்காரன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். எல்லா ஜாமானும் ஒன்றா இருக்கிற மாதிரி. நம்ம இப்போ இல்லை சென்னையிலையும் 10 சிட்டிகளையும் பார்க்குறோம். அந்த காலத்தில் இருக்க எல்லா ஊர்லேயுமே எல்லா ஜாமானுமே கிடைக்கக்கூடிய ஒரே கடை. இப்போ இந்த மாசானா எங்கே போய் கொள்முதல் பண்ணுவார்? மலைக்குள்ள உட்காருக்கார், கிராமத்தில் ஒரு கடை. மலை கிராமத்தில் கீழ்கிராமம் இருக்கு இல்லையா, மடையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமம், அதில் வாரச்சந்தை நடக்கும். இப்போவும் நிறைய ஊர் அப்படி தான் இருக்குது. அந்த வாரச்சந்தையில் போய் வாரத்துக்கு ஒரு தடவை போய் எல்லா ஜாமானும் வாங்கிக்கிட்டு தன் கடையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பார். அடுத்த செவ்வாய்க்கிழமை வாரச்சந்தை கூட போவார். இந்த வாரச்சந்தையில் போய் ஜாமானை வாங்கிட்டு வர்றதுக்கு கொண்டு வரமுள்ள வண்டிகள் அந்த மலை கிராமத்துக்கு வண்டியெலாம் இருக்காது, ஒன்று சுமந்துக்கிட்டு தான் வரணும். இப்போ தான் சில ஊர்களுக்கு அப்படி ரோடுகள்லாம் போட்டு அழகுபடுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் கரண்டே இருக்காது. இப்போவும் சில மலை கிராமங்களில் இல்லாமல் தானே இருக்கிறாங்க மக்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இப்போவும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்களாம் மேன்மை படணும். அப்போ இந்த மாசானங்கிறவர் ஒரு கழுதை ஒன்று வளர்த்தார். கழுதை சிலவும் பொண்டாட்டி கூட ரொம்ப ஆசையாக திட்டமையே கழுதைங்க வாம்மா. இன்றைக்கி நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா கூட எங்கள் பாட்டியே கழுதன் தான் கூடுவார். நான் சொல்லுவேங்க, ஐயோ தாத்தா பாட்டி கழுத மாதிரியா இருப்பா, மகாலட்சுமி இருக்கா, அவ்வளோ போய் கழுதுன்னு சொல்கிறீரையா, கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல்லாம் கேட்டிருக்கேன். என்னை கூட ஒரு கணத்தில் அடிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இந்த மாசான அந்த கழுதையை வளர்த்துட்டு இந்த கழுதையை கூட்டிகிட்டு போவார் சந்தைக்கு போகும்பொழுது. சந்தையில் உள்ள ஜாமான பூரா வாங்கி ஒரு பெரிய பொதியாக கட்டி கழுதை மேலே வச்சு தான் கிராமத்தை தூக்கிட்டு வருவார். அந்த கழுதைக்கு வாரத்துக்கு ஒரே நாள் தான் வேலை, மற்ற 6 நாள் கழுதைக்கு லீவு தான். அது பாட்டு அங்கே போகும், இங்கே போகும், இங்கே சாப்பிடும், அங்கே போகும், ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஒத்த நாளைக்கு அது விசுவாசமாக தனக்கு முதலாளிக்கு வேலை செய்யும். இவனை அதை கண்ட்ரோல் படுத்த மாட்டான். அந்த வேலை முடிஞ்சால் அவுத்து விட்ருவோம், அது பாட்டு போகும், வீட்டு வாசலில் படுத்துருக்கும். இதுதான் அந்த கழுதையினுடைய தொழில். இப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு பணங்கள்லாம் நிறையா சேர்ந்து போச்சு. அவனுக்கு ஒரு ஆசை, பணங்கள்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம சந்தை போகும்போது திருட்டு போயிடணும், உள்ள வந்துடப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான். உடனே தான் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டான், நண்பனை, எப்போ எனக்கு ஒரு நாய் வாங்கித்தான்னா. நாயிலையும் பல வகைகள் உண்டு. நாயிலையும் திருட்டு நாயிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது திருட்டு கொண்டு தான் அது பிறக்கும் சில நாய்க்கு. அது திருடனை கண்டா பிடிக்காது, இது திருட தான் செய்யும். பக்கத்து வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சா என்ன பண்ணும்? இந்த நாயெலாம் திருட்டு நாயெலாம் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டில் போய் கருவாட்டு குழம்போட சோறையும் சேர்த்து திருட்டு வந்துடும். பிறகு அந்த வீட்டுக்காரரும் இந்த நாய் வளர்த்த வீட்டுக்காரரும் சண்டை போட்டுட்டு தான் கிடப்பான். இந்த சண்டை என்ன ஆயிரும்? ஆயில் சண்டையாகவே மாறிடும். ஆயில் கைதி மாதிரி ஆயில் சண்டை மாதிரி ஆயிரும். ஒரு நாய் செஞ்ச தப்பு சண்டையில் உருவாக்கிட்டு போயிடும். இப்போ கூட ஒரு சட்டம் இருக்குது. நான் ஒரு நாய் வளர்த்து எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரனை கடிச்சு விட்டுன்னா குற்றவாளி நான் தான். அது நியாயமான சட்டம் தானே? என் நாயை நான் தானே கட்டி போட்டு வளர்க்கணும். வளர்க்காமல் அவுத்து விட்டு அது அடுத்த போய் கடிச்சுன்னா தப்பு என் பக்கம் தானே. அப்போ இவன் இப்படி ஒரு நாய் ஒன்று இவனுக்கு நண்பர்கிட்ட சொல்லி வாங்கினா, அந்த நாய் நல்ல நாய் இல்லை, அது ஒரு திருட்டு நாய். அந்த நாயினால் எப்போவுமே அந்த மாசானத்துக்கு பிரச்சனை தான். பக்கத்து வீடெல்லாம் சண்டை. அந்த நாய் எங்கே போனாலும் திருட்டு வந்துடும். அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி தின்னுபிடும், அடுத்த வீட்டில் போய் சோறை தின்னுபிடும், அடுத்த வீட்டு குழந்தை இருந்தால் போய் கடிச்சு ஓடியாந்துடும், அடுத்த வீட்டுக்கு விருந்தாளுக்கு வந்தால் விடாமல் குலைக்கும். இதனால் அந்த நாய் வச்சு அவனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. இந்த நாய்க்கு இவன் நல்ல மாதிரி சாப்பாடும் போடுறதில்ல. இவன் சரியாக சாப்பாடு போடுறதுனால அந்த நாய்க்கு மேலே ஒரு கோபமாகவே இருந்து அதே உள்ள அவன் மேலே ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டே இருந்து இவன் நல்ல முதலாளி இல்லைங்கிற ஃபீலிங் அந்த நாய்க்கே வந்துருச்சு.
ஒரு நாள் இவன் வீட்டில் ஆட்டு குழம்பு வச்சுருந்தான், கறி குழம்பு. நல்லி எலும்பு அப்படி சூப்பி அந்த நாய்க்கு போடணும். அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டு போடலை. பார்த்தான், உன்னாலே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான், இந்த எலும்பை உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு தூர தூக்கி எறிஞ்சான். அது பக்கத்து வீட்டு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. இதை இந்த நாய் இப்படி பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த ரஸ்கல் ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா கூட மிச்சப்பட்ட எலும்பை கூட நமக்கு தரமாட்டாக்கானே, இவனை நான் பழி வாங்கணும் அப்படின்னு இந்த நாய் ஒரு முடிவோடு அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவன்கிட்ட 2 பிராணிகள் வாழுது, ஒன்று நாய், இன்னொன்று கழுதை. இப்போது இந்த மாசானம் ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். மாசானம் நினச்ச மாதிரியே அவன் வீட்டுக்கு ஒரு திருடன் வரான். திருடன் வந்தால் என்ன பண்ணணும்? நாய் குலைக்கணும். நாய் தான் மாசானத்து மேலே கோவத்தில் இருக்க, அது குலைக்க மாட்டேன்டுச்சு. கழுதை சொல்லுது, அப்பா திருடன் வந்துட்டான்ப்பா, உன் டியூட்டி திருடன் வந்தால் குலைக்கணும், எது என்னென்ன வேலை செய்யணுமோ அது அந்த வேலையை செய்யணும், நீ கொலைன்னு சொல்லுது. அவன் எனக்கு ஒரு எலும்பு துண்டை கூட எனக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த விட்டு நாய் தூக்கிடுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சவன். இவனுக்கெல்லாம் நான் குலைக்க மாட்டேன், அவன் தூங்குறவன் தூங்கிட்டே இருக்கட்டும், திருடுறவன் வந்து திருடிட்டு போயிட்டே இருக்கட்டும், எனக்கு இது சம்மந்தமே இல்லை, நானும் தூங்குற மாதிரி தூங்கிக்கிறேன்னு சொல்லி நாய் தூங்கிச்சு. கழுதைக்கு தாங்க முடியலை. என்ன தெரிந்தாலும் தன்னுடைய முதலாளி, தனக்கு சோறு போட்டு விசுவாசமாக வச்சுருக்க முதலாளி, தனக்கு சாப்பாடு கொடுத்து விசுவாசமாக வச்சுருக்க முதலாளி, தான் முதலாளி வீட்டில் ஒரு திருடன் வந்துட்டானேங்கிற ஃபீலிங், அந்த எண்ணத்தில் கழுதை கணைக்க ஆரம்பிச்சிச்சு. ராத்திரி கழுதை கத்துனா என்ன ஆனா, படுத்துட்டு இருக்க மாசான தூக்கத்துலையும் எந்திரிச்சான். அவனுக்கு கோந்துச்சு. ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கத்தி என் தூக்கத்தை கெடுத்து விட்டியன்னு என்ன பண்ணான்னா, பக்கத்தில் ஒரு கருக்கு மட்டை கிடந்தது. கருக்கு மட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த பனை மரத்தில் உள்ள மட்டை, இந்த 2 பக்கமும் கத்தி மாதிரி இருக்கும். நான் கழுதியை பல்லார் ஒரு 5-6 அடி அடிச்சு விட்டான். கழுதைக்கு வாய் திறந்து சொல்லவும் முடியலை, அது பேசுகிற பாஷை அவனுக்கு புரியவும் இல்லை. ஆனால் வந்த திருடன் ஓடி போயிட்டான் கழுதை கத்துனதை பார்த்து. கழுதை திருடன்ட்ட இருந்து மாசானத்தை காப்பாற்றிடுச்சு. ஆனால் கழுதை அடி வாங்கிச்சு. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நேயர்களே, அவரவர் வேலையை செய்தால்தான் அந்தந்த வேலை சிறப்பாக இருக்கும். வேலையை மாற்றி செஞ்சால் இந்த சிறப்பு வராது. இப்போ கார் இருக்குது, எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, ரோட்டில் கார் ஓடுது. ஏற்றப்போ 5-6 காரை பார்க் பண்ணிட்டு போயிடுறோம். நம்ம வீட்டுக்கு வாசலில் வெளியில் கூட வர முடியலை. சென்னை சிட்டி காராகவே பெருகி போச்சு. மக்கள் நடமாட்டத்தை விட கார் நடமாட்டம் தான் கூட இருக்குது. அப்போது இந்த காருக்கு பாருங்கள், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. 540 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான். அது தனித்தனியாக செயல்பட்டால் தான் அந்த கார் ஓடும். இப்போ கீர் பாக்ஸில் எட்டு இருக்குது, 1 2 3 4 5. அடுத்தது ரிவர்ஸ் கீர் 1. அந்த கீர்லாம் தனித்தனியாக செயல்படணும். எல்லா கீரும் நான் மொத்தமாக தான் செயல்பட்டால் விளங்குமா? வண்டி ஓடுமா? பாருங்கள் பார்ப்போம். ஓடாது. அருமை நேயர்களே, இப்போ ஒரு குடும்பம்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? மருமகளாக இருக்கணும், அவளுக்குள்ள வேலையை அவள் செய்யணும். மாமியாராக இருக்கணும், அவளுக்குள்ள வேலையை அவருக்குள்ள வேலையை அவர் செய்யணும். மாமனாராக இருக்கணும், எந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அங்கே குரல் கொடுக்கணும், மற்ற இடத்துல அமைதியாக ஊமையாக இருக்கணும். குடும்பத் தலைவன், புது தலைவன், கணவன், மகன், அவன் எப்படி இருக்கணும்? அவனுக்குள்ள கடமையில் அவன் சரியாக இருக்கணும். யார் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்தால்தான் அந்த குடும்பம் நல்ல முறையில் இருக்கும். அதான் கண்ணதாசன் மிக அழகாக சொல்வார் வார்த்தை, என் வீட்டுக்கு என் தாயார் தான் மகாராணி, ஒருபோதும் என் மனைவி என் வீட்டின் மகாராணி ஆக முடியாது. கண்ணதாசன் சொன்ன வார்த்தை இது. என் மனைவி வேண்டுமானால் என் தாயாருக்கு தோழியாக இருக்கலாம். இதைத்தான் சொல்கிறேன். மருமக்களே, உங்கள் மாமியாரை உங்கள் வீட்டின் மகாராணியாக ஏற்றுக்கொண்டு அவரை தாங்கள் மரியாதை கொடுத்து செயல்படுத்துங்கள். விரைவில் அப்படியானால்தான் உங்கள் மாமியாரை நீங்கள் மகாராணியாக நினைத்து நீங்கள் மரியாதை கொடுத்தால்தான் விரைவில் உங்கள் மகனால் நீங்களும் ஒரு மகாராணியாக மாறுவீர்கள். எனவே யாருக்கு யார் எப்பொழுது என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதையும் கற்று செயல்படுங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.